மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் இந்த ஆர்மி வெல்ஃபேர் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு பிக் மோட்டோ. தமிழ்நாடு போலீஸில் பாம் டிஸ்போசல் ஸ்குவாடுக்கு எங்களுக்கு ஒரு நிறைய வேகன்சி இருக்குது. நானும் அதை தேடிட்டு இருக்கிறேன். அதாவது என்னென்னா, பாம் டிஸ்போசல் ஸ்குவாடுக்கு தகுந்த குவாலிஃபைடு ராணுவ பீப்புள்ஸ், அதாவது ராணுவ வீரர்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ராணுவத்தில் வேறு சில துறைகளில் பணியாற்றுறாங்கல்ல, மருத்துவர்களாக இருக்கலாம் அல்லது அங்கே சமையல் செய்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் இதே மாதிரியான எல்லாத்துக்கும், எல்லா ட்ரேடுக்கும் எல்லா இடத்துலையும் ஜாப் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நேற்று ஒரு லெட்டர் எனக்கு வந்திருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் பண்ணி காஷ்மீரில் சிறப்பாக பண்ணியிருக்க ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல், அவர் என்ன செஞ்சிருவாங்க, நக்சல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஹெட்டாக போட்டு அவங்கள இது குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வெரி சீனியர் ஆஃபீஸர்ஸ். ஆனால் டைரக்ஷன் கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த லைனில் போனோம்னா இந்த ஆர்கனைசேஷன் ஃப்ளரிஷ் ஆகுமாங்கிற டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ அங்கேருந்து ராணுவ அதிகாரி ரிட்டையர்ட் ஆகி வரும்பொழுது போலீஸில் சேர்த்துப்பாங்களா சார்? அதுக்கு எதுவும் க்ரைட்டீரியா இருக்கா? எஸ், இப்போ கூட தமிழ்நாடு போலீஸில் பாம் டிஸ்போசல் ஸ்குவாடுக்கு எங்களுக்கு ஒரு நிறைய வேகன்சி இருக்குது. நானும் அதை தேடிட்டு இருக்கிறேன். அதாவது என்னென்னா, பாம் டிஸ்போசல் ஸ்குவாடுக்கு தகுந்த குவாலிஃபைடு ராணுவ பீப்புள்ஸ், அதாவது ராணுவ வீரர்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அவங்களும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் போலீஸ்க்கெல்லாம் சில நீஷ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்ஸ் வேணும். பாம் டிஸ்போசல், அதே மாதிரி ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள், சத்தீஸ்கட்டில் மெனி எக்ஸர்விஸ்மெனை வந்து நக்சலைட் ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ் ட்ரெயினர்ஸாக போட்டிருக்கிறாங்க. எப்படி, அதாவது சத்தீஸ்கட் பார்க்க, சத்தீஸ்கட், ஒரிசாவில் கூட இப்போ. அதே மாதிரி ஆந்திராவில் கிரேஹவுண்ட்ஸ் ஒரு பெரிய போலீஸ் படை இருந்தது, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். அதுலேயும் நம்ம எக்ஸர்விஸ் நிறைய பேர்த்த போட்டிருக்கிறாங்க. அதிகாரிகளையும் போடுவாங்க, ஜேசிஓஸை போடுவாங்க. அட்மின் டியூட்டியில் ஜேசிஓஸையும், ஃபைனல் ட்ரெயினர் டியூட்டியில் வந்து என்சிஓ, நான் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் ரேங்க்ஸை போடுவாங்க. இந்த மாதிரி ஸோ ரொம்ப க்ளோஸ் கோஆப்ரேஷன். ஒன்லி திங் என்னென்னா, நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம அவேர்னஸ் இருக்கணும், ஆல்வேஸ் அலர்ட்டாக இருக்கணும், நெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கணும் எங்கே எப்படி போக்குவரத்துன்னு. ஸோ ஆர்மி வெல்ஃபேர் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை வந்து ஒரு doing a honorable job of making the job required persons meet with the job providers and matching their aspirations. இதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ ராணுவ வீரர், ராணுவ அதிகாரிகளுக்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ராணுவத்தில் வேறு சில துறைகளில் பணியாற்றுறாங்கல்ல, மருத்துவர்களாக இருக்கலாம் அல்லது அங்கே சமையல் செய்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் இதே மாதிரியான எல்லாமே ராணுவ வீரர்கள் தானே, அனைவரும் ராணுவ வீரர்கள். இல்லை, தொழில் மாறுது. தொழில் வந்து அது ட்ரேடு. எவ்ரிபடி ராணுவ வீரர். அங்கே டாக்டராக இருந்தால் இங்கே அதே டாக்டரான வேலைகள் வாய்ப்புக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் இசிஹெச்எஸ்ன்னு சொன்னேன்ல, எக்ஸ் சர்வீஸ்மென் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம்னு சொன்னோம் நம்ம. அந்த இசிஹெச்எஸ் வந்து சென்னையில் ஒரு பாலிகிளினிக் இருக்குது, ஃபோர்ட்டில், இங்கே பக்கத்துலேயே நீங்கள் வந்த வழியிலே ஒரு பாலிகிளினிக் இருக்குது. நம்ம நந்தம்பாக்கம் பக்கத்தில் இன்னொரு பாலிகிளினிக் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு பாலிகிளினிக் இருக்குது. திருச்சியில் அந்த பாலிகிளினிக்கில் ஒரு ஆஃபீஸர் இன்சார்ஜ் நான் மெடிக்கல் பர்சன் இருப்பாங்க, ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் 1 அல்லது 2 பேர் இருப்பாங்க, ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, மேபி ஈவன் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கூட இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் அண்ட் ஆல். ஸோ எல்லாத்துக்கும், எல்லா ட்ரேடுக்கும் எல்லா இடத்துலையும் ஜாப் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நேற்று ஒரு லெட்டர் எனக்கு வந்திருக்குது. நிறைய டாக்டர்ஸ் வேகன்சி இசிஹெச்எஸில் வந்திருக்குது. வேலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், இந்த பாலிகிளினிக்லாம் இப்போ டாக்டர் வேகன்சி இருக்குது. இன்ஃபேக்ட் நல்ல ஜாப். அதிலெல்லாம் 95,000 ஃபிக்ஸட். அதாவது ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரு வருஷத்துக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, கான்ட்ராக்ட் போடுவாங்க. நம்ம போய் 95,000 உடனே போயிட்டாங்க. எங்கள் அப்பா மாதிரி வந்து 19 வயசில் சேர்ந்து 58 வயசில் வரவே முடியாது. அது மறந்துட வேண்டியதான். 95,000 ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரினியூ பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு பாலிகிளினிக் போயிட வேண்டியதான். லைஃப் மஸ்ட் பி ஆன் தி மூவ் மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ இங்கே தமிழ்நாடு அரசில் ஜாயின் பண்ணால் இங்கே உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி ரிட்டையர்ட் ஆக முடியாது. அவங்க சொல்கிற கான்ட்ராக்சுவல் ஜாப் தாங்களே. 1 இயர் 2 இயர் அப்படி 2 இயர் 1 இயர் 3 இயர் அந்த மாதிரி. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற இப்போ குக்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஜாப் இங்கே கிடைக்கும் சார்? இங்கே சமையல். இப்போ கூட ஒரு அட்வென்ச்சர் கம்பெனி என்கிட்ட நேற்று பேசினார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு நல்ல குக் வேணும்ப்பா. ஏன்னா நிறைய நாங்கள் ஆஃப்டர் கொரோனா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், இந்த கார்ப்பரேட் அட்வென்ச்சர் தெரியும் இல்லைங்களா, அதாவது இங்கேருந்து டீம் பில்டிங் கார்ப்பரேட் அட்வென்ச்சர். அவர் அந்த ஒரு ஆஃபீஸர் தான், அவர் மேஜர். அவர் வந்து என்கிட்ட நேற்று தான் பேசினார், எனக்கு ஒரு நல்ல ஒரு குக் வேணும், சிறப்பான குக் வேணும். அதாவது பொறுப்பாக இருந்து ஸ்டோரையும் பார்த்துக்கிற மாதிரி வர்ற பீப்புள்ஸ்க்கு தேவையான லெவலில் அது மாதிரி அவங்க எக்ஸர்விஸ்மெண்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ எல்லா ட்ரேடுக்கும் ஜாப்ஸ் இருக்குது, ஜாப்ஸ் நிறைய இருக்குது. ஒன்லி திங் வந்து ஜாப் சீக்கர், அதாவது ஜாப் வேணுங்கிறவங்க வந்து என்ன செஞ்சிடணும், நமக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் இந்த ஆர்மி வெல்ஃபேர் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய
ஒரு பிக் மோட்டோ. இதில் கடைசியாக ஒரு டவுட்டு சார். இப்போ இராணுவத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ மேஜர், கர்னல் இந்த மாதிரியான இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு இங்கே என்ன மாதிரியான வேலை பொருந்தி போகும்? அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு என்ன சார்? பேசிக்கலி டாப் லாட் ஜென்ரல்ஸ் அண்ட் அபவ், ஜென்ரல்ஸ், மேஜர் ஜென்ரல்ஸ் அண்ட் அபவ், அவங்களுக்கெல்லாம் ஜென்ரலி வேலைகள் இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னம்னா ஹெட், இப்போ எடுத்துக்காட்டா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய டிஃபென்ஸ் அட்வைசர், சீஃப் டிஃபென்ஸ் அட்வைசர் ஃபார் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அவங்க ஒரு மேஜர் ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜெனரல் இருப்பாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சீனியரே அவர் இருக்கிறார். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவர் தான் ஹெட், சவுத் இந்தியா பூராவுக்கு டிஃபென்ஸ் அட்வைசர். அந்த மாதிரி ஜாப்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவங்க என்னவாக இருப்பாங்க, ஒரு மெம்பராக இருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டா ஒரு நக்சல் தீவிரமாக இன்டர்னல் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் பண்ணி காஷ்மீரில் சிறப்பாக பண்ணியிருக்க ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல், அவர் என்ன செஞ்சுருவாங்க, நக்சல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஹெட்டாக போட்டு அவங்கள இது பண்ணுவாங்க. இன்னும் சில ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐ டோன்ட் திங்க் ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யாரையும் எக்ஸர்விஸ்மெண்ட் எடுக்க மாட்டேங்குது. பட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஆல்வேஸ் 1 or 2 ஜென்ரல்ஸ் இருப்பாங்க இப்போது. ஏன்னா அவங்களாம் வந்து அவங்க அந்த கரெக்டாக அந்த டைரக்ஷன் கரெக்டாக கொடுப்பாங்க. அவங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா அவங்க வெரி சீனியர் ஆஃபீஸர்ஸ். ஆனால் டைரக்ஷன் கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த லைனில் போனோம்னா இந்த ஆர்கனைசேஷன் ஃப்ளரிஷ் ஆகுமாங்கிற டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு என்ன செய்வாங்க, அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கவர்னர்ஸாக இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருப்பாங்க, இந்த மாதிரி அட்வைசர்ஸாக இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட்ஸாக இருப்பாங்க, இந்த மாதிரி. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். சம் ஆர் ஹேவிங் அசோசியேஷன் வித் ஐஐடி, கான்செப்ட்ஸ், மாடர்ன் கான்செப்ட்ஸை எப்படி கொண்டு போகிறதுங்க. இப்போ நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஐஐடி சென்னையில் இருக்க, மெட்ராஸில் இருக்கிறாங்க. அவங்களாம் அதான் என்னென்னா நெக்ஸ்ட் லெவல். இப்போ எடுத்துக்காட்டு ட்ரோன்லாம் நிறையா வருது. மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது ட்ரோனை பற்றி. ஸோ அந்த ட்ரோனை வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகிறது, ஹவு டு மேக் இட் மோர் சூட்டபிள் ஃபார் அவர் ஃபைட்டிங் ஆஸ் வெல் அஸ் நான் ஃபைட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ஃபார் தம். மிடில் லெவல் ஆஃபீஸருக்கு சீனியர் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த மாதிரி. லோவர் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு அட்மின் ஆஃபீஸர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அட்மின் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ளோர் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி. அதுக்கு கீழே இருக்கிறவங்க குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒரு எக்ஸர்விஸ்மென் கூட ஒரு செக்யூரிட்டி, நல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பான். இதில் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட்ங்கிறதும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. அவங்களும் ஒரு விதத்தில் எல்லா ஜாப்ஸை ரெடி பண்ணுறாங்க. எப்படி ஏடபிள்யூபிஓ, ஆர்மி வெல்ஃபேர் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஜாபை ஃபைன் பண்ணுறதுல கான்ட்ரிபியூட் பண்ணுதோ, அதே மாதிரி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட்டும் அவங்களுக்கு ஜாபை வந்து தேடி கொடுக்குறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார். உலக அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்னு பல விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.